பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு இன்னும் ஒரு காரியத்தை பேசப் போகிறேன். சகுலின் புத்தியினம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை. எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் புத்தியினம் இருக்கு. சகுல் யாரு? கழுதையை தேடி வந்த சகுல். கீசனுடைய கழுதை காணாமல் போச்சு. இந்த கழுதையை காணாமல் போனதுனால கீஸ் என்னஞ்சாரு, எப்பா கழுதையை காண தேடிட்டு வானார். கழுதையை தேடி வந்த சகுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவன் ராஜ்யபாரம் அவனை விட்டு போனதற்கு காரணம் என்ன? அதைத்தான் இப்போ தியானிக்க போகிறோம். உடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுத்து வச்சிருக்க வரைக்கும் நீங்களும் தானும் சேர்ந்து பாட போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேல்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேல்மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமையுள் நாமமது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமையுள் நாமமது. தூய சொல்லி தோதித்திடும் நாமமது. தூய சொல்லி தோதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேல்மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேல்மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே பாடும் பாவியை மீட்க பாதிலில் வந்த நாமமது. பாவத்திலே பாடும் பாவியை மீட்க பாதிலில் வந்த நாமமது. பரலோகத்திலே நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மேல்மிக ஸ்தோத்திரம். சகுலின் புத்தியினம். 1 சாமுவேல் 13:13 வாசிக்க கேட்போம். சாமுவேல் சவுலை பார்த்து, சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர். அப்பா, அபிஷேகம் பண்ணினது யாரு? சாமுவேல் தான். அபிஷேகம் பண்ண சொன்னது யாரு? கர்த்தர். கர்த்தர். ஆனா இப்ப சொல்றார், என்ன சொல்றாரு? சாமுவேல் சகுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். ராஜ்யபாரம் போனதுக்கு காரணம் யாரு? அவன்தான். புத்தியினம். ஏன்னா ஒன்ன மறந்துட்டான். ஒத்தாசை பண்ணவும் அவரால் முடியும், விழப்பண்ணவும் அவரால் முடியும். இதை மறந்துட்டார். ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சகலமும் பரிபூர்ணமா இருக்கும்போது தேவனை தேட மாட்டோம், மகிழ்ச்சியோடு கர்த்தரை தேடாம போயிடுவோம். உபாகமம் 28:47
சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ நீ மனமகிழ்ச்சி மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு. ஆமா, குறைவுபட்டா பரவாயில்ல. இங்க ராஜ்யபாரமே என்ன செய்யல, போயிடுச்சு. ராஜாவா கழுதையை தேடி வந்த கழுதைக்கு அபிஷேகம் கிடைச்சிச்சு. இந்த சவுலுக்கு அவனே சொன்னான், இஸ்ரவேலின் அபேட்சையெல்லாம் உண்மையல்லவோ நாடுகிறது. என் குடும்பம் பென்யமீன் கோத்திரத்தில் எளிய குடும்பம், எல்லா கோத்திரத்திலையும் சின்னது, என் குடும்பம் ரொம்ப ஏழை அப்படின்னு சகுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்போ சாமுவேல் என்ன சொல்லியிருந்தாரு? அதே 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது சரி, இதோ சாமுவேல் வந்தான். சாமுவேல் வந்தான். என்ன சொல்லியிருந்தாரு? எப்ப நான் வர்ற வரைக்கும் எத்தனை நாள்? 7 நாள் காத்திருக்கணும். 7 நாள் காத்திருந்து. ஏன்னா காத்திருந்தா தான் பிரயோஜனம். நம்ம பாடுறோம், காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழுப்பிடோமே நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. எனக்கு கண்வாருடைய இவனுக்கு பொறுமை இல்லாமல் போயிடுச்சு. 6 நாள் காத்திருந்தான். 6 நாள். நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, ஆக்க பொறுத்தவன் என்ன செய்யணும்? ஆற பொறுக்கணும். சில நேரம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சுட சுட வேமாத்துக்கு வாயில் வச்சு அந்த வாயிலேருந்து கையில் எடுத்து வாயில் எடுத்து சாப்பிட முடியாமல் இருக்கிறது. சின்ன பிள்ளையில போல பெரியவங்களும் நடந்துக்கிறத பார்க்குறோம். எனக்கு கண்பானவர்களே, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும், அது மீறி செய்யக்கூடாது. ஏன்னா இயேசுவின் தாயாய் வந்து கல்யாண வீட்டில் சொன்னாங்க, அவர்களுக்கு ரசம் இல்லை அப்படின்னா. உடனே அப்படியா அம்மா இப்போ உடனே செய்கிறேன் அப்படி சொன்னாரா? இல்லை, என் வேலை இன்னும் வரவில்லைன்றார். கானாவூர் கல்யாணத்தில் உடனே அந்த அம்மா பார்த்தாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு போயிட்டாங்க. வேலை அதுக்காக கல்யாணம் முடிஞ்சு 4 நாள் கழிச்சா வரும். கொஞ்ச நேரத்தில் வேலை வந்துடுச்சு. என்னது, நான் தண்ணியை என்ன செய்யுங்க நிரப்புங்கனார், மோந்து கொடுங்கனாரு. அந்த இடத்துல வெட்கப்பட விடலை. ஏன்னா கர்த்தருக்கு காத்திருப்பவர்களும் என்ன செய்யலை, வெட்கப்பட்டு போனது கிடையாது. ஏன்னா நம்ம பாடுறோம்ல, இல்லையோ வெட்கப்பட்டு போனதும் இல்லை, ஒரு நாடு தலைக்குடி எனக்கு இல்லை, இன்னும் வெட்கப்பட்டு இல்லை இல்லை, தோல்வி இல்லை இல்லை, கலக்கம் இல்லை இல்லை, முகம் வெட்கப்பட்டு போன ஒரு நாளும் தலைக்குனிவு எனக்கு இல்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவை. ஆனா பொறுமை இருக்கா? அநேக நேரங்கள் இதான். இவன் பலியிட்டு முடிக்கிற நேரத்தில் யார் வந்துட்டா? சாமுவேல் வந்துட்டார். வந்து என்ன சொன்னார்? வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 13 திரும்பி 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது, சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தார். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய சரி வணக்கம் போட்டாரு. அவனுக்கு எதிர்கொண்டு போனார். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும், குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும்,
பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் ஆ, நான் கண்டபடியினாலே நான் கண்டபடியினாலே கில்காலில் ஆ, பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் ஆ, நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் ம். எண்ணி துணிந்து அதுதான் துணிஞ்சு என்ன செய்யக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஏற்ற காலம் வர்ற வரைக்கும் காத்து தான் இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும். துணிவு சில நேரத்தில் வந்துடும். தைரியமாக ஆண்டவருக்கு விரோதமாக செய்யக்கூட துணிஞ்சு செஞ்சிடான். ஏன்னா ஒரு மனுஷனை நீங்கள் மறக்கக்கூடாது. 2 நாளாகமோ 26:16 ஒரு ஒசியா ராஜா துணிஞ்சான். என்ன துணிஞ்சான்? கர்த்தருடைய ஆலயத்தில் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலை, ஆசாரியர்கள் தான் அந்த தூப கலசத்தை என்ன செய்யணும், பிடிக்கணும். ராஜாவுக்கு என்ன வேலை அதைத்தான் செய்யணும், ஆசாரியனுக்கு என்ன வேலையோ அதைத்தான் செய்யணும். அதை விட்டுட்டு அவன் பலப்பட்ட போது 16ஆம் வசனத்திலிருந்து அவன் பலப்பட்ட போது கேடு உண்டாக மட்டும் தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தான். தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். இது போலாமா? ஏன்னா இவரு எங்க இருக்கணும், ராஜா தான், ஆனா அவருடைய வரமுறை மீறக்கூடாது. இவர் என்ன பண்ணார்? துணிகரமான பாவத்திற்கு என்ன செய்யும், விலக்கி காத்தார். தாவீதுனுடைய ஜெபம் துணிகரமா போய் ஆசாரியர் தவிர அதை தொடக்கூடாது, எடுக்கக்கூடாது, அதை பிடிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. அவங்க சொல்லவும் செய்யறாங்க, ராஜாவே இந்த காரியம் உமக்கு என்ன செய்யாது, மேன்மையா லெவிக்காது. ஆனா கேட்டானா? எனக்கு அன்பானுடைய சில நேரம் துணிந்து செஞ்சிருவான். துணிந்து செஞ்சதுனால என்ன ஆகி போச்சு தெரியுமா? ஆசீர்வாதம் இல்லை, கடைசி வரைக்கும் ராஜாவா குஷ்டரோகி ராஜாவா இருந்தார். தனி வீட்டில் இருந்தார், பேருக்கு தான் ராஜா. எனக்கு அன்பானுடைய அநேக நேரத்தில் துணிந்து செய்யக்கூடாது. துணிகரமான பாவத்திற்கு மட்டுமல்ல, கர்த்தருடைய சந்நிதியில் கூட என்ன செய்யக்கூடாது, துணிந்து எதையும் பேசிடக்கூடாது. எப்பவும் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக இல்லையா, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சலை கீர்த்தனையை சங்கீர்த்தனம் பண்ண கிடப்போ வாரோ. துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அர்ப்பணித்து பாடக்கிடவோம். என கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அநேக நேரங்களில் அவர் யார்? மகாதேவன். அதனால இங்க தெரியல, ஆசாரிய தான் அதை பிடிக்கணும். இந்த ஒசியா ராஜாவுக்கு பலப்பட்ட போது துணிஞ்சு என்ன செஞ்சிட்டாரு? தூப கலசத்தை பிடிச்சார். ஆசாரியெல்லாம் ஐயா வேண்டாம் ஐயா, இது உங்களுக்கு லபிக்காது, ராஜாவே இந்த காரியத்தை உங்களுக்கு மேன்மை அடைய முடியாது, லபிக்க முடியாதுன்னா போடான்ட்டு போனா. கடைசியில் என்னாச்சு? ஆலயத்துக்குள்ள இருக்கும் போதே நெத்தியில் என்ன பண்ணுச்சு? குஷ்டம் வெடிச்சிச்சு. கர்த்தர் தன்னை அடித்தார் என்பதை அவனும் அறிந்தான். எல்லாரும் அவனை வெளியே கொண்டு வந்தாங்க. கடைசி வரைக்கும் அவன் எப்படி போனான்? தனித்த வீட்டிலிருந்து குஷ்டரோகியா சேர்த்தான். எத்தனையோ குஷ்டரோகிகளை இயேசு தொட்டார். நாம பாடுறோம், குஷ்டரோகி அம்மனை கையினால் குஷ்டம தொட்டாரம்மா, குஷ்டரோகி அம்மனை கையினால் குஷ்டம தொட்டாரம்மா, கஷ்டப்படு போது கண்டதும் கண்ணீர் வெடித்தாரம்மா, கஷ்டப்படு போது கண்டதும் கண்ணீர் வெடித்தாரம்மா. ஏசு என்னதுமே எனக்கோ இன்பம் காசிலே இல்லாமறோ எவரையோ கண்டதில்லை
குஷ்டரோகி பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறவன போய் எனக்கு சித்தமுண்டே சுத்தமாக சொன்னவர். ஆனா பலப்பட்ட போது கர்த்தரை நம்பி இருந்த ராஜா செஞ்ச காரியத்தினால கடைசி வரைக்கும் எங்க இருந்தாரு? தனித்த வீட்டில். கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்ட. ஆமா. இன்னொரு மனுஷனுடைய புத்தியினத்தை பார்த்துருமா? மிக அழகா எழுதி வச்சிருக்கார். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. ஏன் வாதிச்சது? தப்பு பண்ணிட்டாரு, புத்தியினமா செஞ்சிட்டாரு. ஏன்னா ஜனங்களை கணக்கெடும்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு. இங்க யோவாப் சொல்றான், வாசிங்க 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல. அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாபதியாகிய யோவாபை ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரமெங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள். ஜனங்களை தொகையிடனா அதுக்கு ஒரு முறை இருக்கு. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மிக அழகா நமக்கு. இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். ஆமா. பலிபீடத்தில் எல்லை வரனே படைக்கிறேனே இந்த வேளை அடியேலை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்லாரியில் அன்பினையே கண்டு விரைந்து நான் ஓடி வந்தேன். கல்லாரியில் அன்பினையே கண்டு விரைந்து நான் ஓடி வந்தேன். கழுவும் திருரத்தாலே கரணிக இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரணிக இருதயத்தை விலையேற பெற்ற தீருரத்தமே அவன் நிலாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்ற தீருரத்தமே அவன் நிலாவில் நின்று பாயுதே. விலையேற பெற்றோனா எல்லை மாற்று விலையா இந்த விலையேற பெற்றோனா எல்லை விலையாக இந்த கண்ணாரியில் அன்பினை கண்டு விரைந்து நான் ஓடி வந்தேன். கண்ணாரியில் அன்பினை கண்டு விரைந்து இருதயத்தை பலி செலுத்தணும். ஆனா அந்த பலியை செலுத்தாம யோவாப் சொல்றார், என்ன சொல்றாரு? ஜனங்களை ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் எவ்வளவோ ஜனங்களை கொடுப்பார். அதை போய் எண்ணுவான். ஆனா ராஜாவுடைய சொல்லி எப்படி இருந்துச்சு? வாசிங்க 4ஆம் வசனத்தை.
ஆகிலும் யோவாபும் இராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாபும் இராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய். அப்ப என்ன நடந்தது தெரியுமா? 15ஆம் வசனத்தை பாருங்க. எவ்வளவு பேர் மரித்து போனாங்க. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள ஜனங்கள்ல 70,000 பேர். ஒருத்தன் செஞ்ச தப்புனால எத்தனை பேரு? 70,000 பேர். புத்தியினம், அநேகருடைய புத்தியினம், பலருடைய புத்தியினத்தை இந்த வேதத்தில் காண்பிக்கிறார். எனக்கு அன்பானே, ராஜா சகுலும் அடுத்தாப்புல சரி, அடுத்த ராஜா யாரு? தாவீது ராஜா. என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்பா, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்ன ராஜா அவசரப்பட்டு ஜனத்தை கணக்கெடுலாம். இவன் செஞ்ச முட்டாள்தனத்தினால அல்லது புத்தியினத்தினால ஒரே நாள்ல எத்தனை பேர் போனா? 70,000. ஆமா. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் பாளையத்தில் அழியும் போது ஒரே நாளில் 23,000 பேர் எதனால? வேசித்தனத்தினால விழுந்து போனாங்க. ஆனா அதை விட கொடிய சாவு எங்க வந்துச்சு? தொகை எண்ணும் போது. சில காரியங்களை ஆண்டவர் செய்ய சொன்னா தான் செய்யணும். தாவீது அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டான். எல்லாம் இழந்த போது கூட கேட்டான், நான் போய் படிக்கலாமா? நான் அதை பிடிக்க முடியுமா? 1 சாமுவேல் 30:8 கேட்குறான் தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ? உடனே சொன்னார், நீ போ, அதை தொடரு, அதை பிடித்து நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அதே போல் ஒரு இடத்துல ஒழிஞ்சிருக்கும் போது அந்த வண்டுகளின் சத்தம் கேட்கும், அப்போ நீ வெளியே வாம்பார். அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்யணும். புத்திகரமாக என்ன செஞ்சிடக்கூடாது? துணிகரமாக செஞ்சிடவே கூடாது. தொலைக்காட்சியில் பார்க்கிற அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. சிலெல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்குறீங்க, இதை பார்க்காம எங்கேயும் போகிறதில்லையாங்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவோ பெரிய பெரிய நல்ல வேத வல்லுநர்கள், வேதத்தை சொல்லப்போனால் பகுத்தறிந்தவள் ஸ்காலர் எத்தனை பேர் பேசுகிறாங்க. அதெல்லாம் விட கர்த்தர் இந்த ஒன்றுக்கும் இல்லாத கண்ணீராக பேச்ச கேட்க கர்த்தர் வச்சுருக்காரு. ஏன்னா நான் பேசலை, அவர் பேச வைக்கிறவர். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் கேட்பதோடு நின்றாதீங்க, ஒரு வார்த்தை ஜெபத்தில் வைங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்காக ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் எப்படியாவது எழுப்பி 30 நாளும் தடையில்லாமல் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு உங்களுடைய ஜெபம் தேவை. எத்தனையோ வயதான தாய்மார்கள் எனக்காக ஜெபிக்கிறீங்க. சிலரெல்லாம் சொல்கிறீங்க, ஐயா நாங்கள் எப்போவும் குடும்பமாக உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டாயா இருக்கோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தினால தான் நான் இன்றைக்கி நிற்கிறேன். எத்தனை பேர் 40 வயசு 45 வயசு 50 வயசுக்காரங்களாம் சுகரும் ப்ரெஷரும் இருக்குது. இதுவரைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சிறு குறை இல்லாமல் காத்து வருகிறார். எப்போவாவது உங்களுக்கு டைம் கிடச்சா எங்கள் சபைக்கு ஒரு நாள் வாங்க, வந்து பாருங்கள். எத்தனையோ காரியம் உண்டு. ஏன்னா வயதான தாய்மார்களே எங்கள் இடத்துல உண்டு. இவங்க தங்குறதுக்கு திருநெல்வேலியில் இன்னொரு ரூம் கட்டணும்னு எனக்கு ஆசை. என்னதான் ஆண்கள் பெண்கள் இருந்தாலும் வயதானாலும் பெண்கள் பெண்கள் தான். அவங்களுக்குன்னு ஒரு தனி பிரவேசி வேணும். ஆகையினால அவங்களுக்கு ஒரு அறையை கட்டணும் ஜெபம் பண்ணிட்டு வரோம். இப்போல்லாம் வயசானவங்க இருக்காங்க, அவங்க சர்ச்சுக்குள்ளே படுக்கிறாங்க. எனக்கு அது எப்போவுமே நாட்டம் கிடையாது. சர்ச்சுக்குள்ளே படுத்துங்கிறதுக்கு ஆலயம் கிடையாது. அது தேவன் உலாவுகிற இடம். ஆகையினால அங்கே அசூசையும் காணப்பட்டுறக்கூடாது. நான் அதில் ரொம்ப யோசிக்கிறது உண்டு. எப்படியாவது ஒரு அறையை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வரோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. வாரம் அந்த ஆலயத்தை கூட்டிகிட்டு வர்றதுக்கு 4,000 ரூபா வேனுக்கு மட்டும் செலவழிக்கிறோம். ஆண்டவர் யார் மனசுலையாவது பேசணும். எத்தனையோ பேர் இன்றைக்கி பெரிய பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் உண்டு. ஒருத்தர் மனசு வச்சா வந்துடும்.
ஒரு வேன் இருந்தால் அந்த 4000 வச்சா வருஷத்துக்கு என்னாச்சு? 52 வாரம். ஒரு வாரத்துக்கு 4000னா பாருங்கள், கிட்டத்தட்ட 2 லட்சத்தையும் தாண்டியது. இப்படி ஒரு 5 வருஷம் தான் ஒரு பெரிய கட்டடமே கட்டிவிடலாம். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் தாராளமாக காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் எப்படி உதவி செய்கிறதுக்கு, நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம், வழி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ தான் எல்லா வசதியும் இருக்குது. முன்னையாவது ரொம்ப கஷ்டப்பட்டு பேங்க்கு போகணும். இப்போ நீங்கள் அப்படிலாம் போக வேண்டாம். இருந்த இடத்துலேருந்தே ஜிபே, ஃபோன்பே, டீ கடையிலேருந்து சாதாரணமாக எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒன்று ஜிபே, ஃபோன்பே. இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் அதில் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஒருவேளை ஐயா வரி விலக்குக்கான வழிகள்லாம் உங்கள்கிட்ட உண்டான்னு கேட்டால் நிச்சயமாக உண்டு என்ற தொடர்புடையினா அதற்கான காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் புத்தியீனங்கள் உண்டு ஐயா. சகுலின் புத்தியீனம், அன்றைக்கு மிரியாமின் புத்தியீனம், அநேக நேரங்களில் எவ்வளவு பெரிய மனுஷனுக்கும் புத்தியீனம் இருக்கத்தான் செய்து. பெரியோர் எல்லாம் ஞானிகள் அல்ல, முதியவர்கள் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. இந்த வசனத்தை எப்போது நாங்கள் மனதில் வைத்துக்கொண்டு எங்களுக்குள் இருக்கிற குறைவுகளை ஆண்டவரே நிறைவாக்குங்க உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே யார் யார் தங்கள் வீடுகளுக்குள்ளிருந்து மனவேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, வியாகுலத்தோடு, வியாதியின் கொடுமையோடு, உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவன், அருவருக்காத தேவன் தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைக்காமல் உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு செவி கொடுப்பீரா. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். புதிதாக கல்விக்கு அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். பிரசவ காலத்தில் இருக்கிற என் சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். திருமண வயது வந்தும் வர ஐயா பணம் இல்லாமல் வறுமையினாலே வீட்டிலே பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். கேன்சர் வியாதியினாலே, வயிற்றிலே கட்டியினாலே, அநேக நேரம் ஐயா பிரஷர், சுகர்னால வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் கண்ணீரும் கவலைகளும் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.